சென்னை தீவுத்திடலில் பட்டாசுகள் விற்பனை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. விதவிதமான பட்டாசு வகைகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பட்டாசு விற்பனையானது சென்னை தீவுத்திடலில் மிகவும் ஜோராக நடைபெற்று வருகிறது. சென்னை தீவுத்திடலை பொறுத்தவரையில் 30க்கு மேற்பட்ட கடைகளில் பட்டாசு விற்பனையானது நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாக மழை பெய்து கொண்டே இருந்த நிலையில் பட்டாசு விற்பனையானது மிகவும் மந்தமான நிலையில் இருந்தது. இந்நிலையில் இன்று மதியம் முதல் மழை நின்ற நிலையில் பட்டாசு விற்பனையானது மிகவும் ஜோராக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பேசுவதற்கு சென்னை பட்டாசு விற்பனையாளர்கள் சங்க தலைவர் ஷேக் அப்துல்லா நம்மிடம் இணைந்துள்ளார். சார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த முறை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனையானது எந்த அளவுக்கு உள்ளது சார்? கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருஷம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்றும் இன்றைக்கும் மழை இல்லாதனால மக்கள் நல்லா குடும்பமாக வாங்கிட்டு இருக்காங்க. மழை இல்லாமல் இருந்ததுன்னா நாளைக்கும் மழை இல்லாமல் இருந்தால் இன்னும் வியாபாரம் நல்லாயிருக்கும். வியாபாரிகள் ஒரு மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. இந்த வருஷம் தீபாவளி ஒரு நல்ல மகிழ்ச்சியான தீபாவளியாகவும் இருக்கும். இந்த பட்டாசு விற்பனை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் எப்படி இருந்துச்சு? எப்படி விற்பனை கடந்த ஆண்டு ஒரு 10 நாளுக்கு இந்த 10 நாளுக்கு எப்படி விற்பனை இருந்துச்சு? இல்லை, லாஸ்ட் இயர் ஜென்ரலாகவே எங்களுக்கு இந்த தீவுத்திடல் எங்களுக்கு ஒதுக்கப்படலை. டியூசிஎஸ்க்கு ஒதுக்கப்பட்டு அவங்க மூலியமாக தான் கடை எடுத்திருந்தோம். அதில் வாடகையெல்லாம் அதிகமாக இருந்ததுனால எங்களால் கடை நடத்த முடியல. அந்தளவுக்கு லாபமும் எங்களுக்கு கிடைக்கல. கடைகளும் ரொம்ப 60 கடை போட்டதில் வெளியில் போனதை பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 கடை தான் போச்சு. மிச்ச கடைலாம் காலியாக தான் இருந்தது. அதுக்கு காரணம் அந்த வாடகையினுடைய உயர்வு தான். ஆனால் இந்த வருடம் முழுக்க எங்களுடைய அசோசியேஷனுக்கு கிடைச்சதுனால 30 கடைகள் நாங்களே அமைச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். இது வாடகையும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறனால நாங்கள் எங்களுடைய லாபத்தையும் கம்மி பண்ணி இங்கே பொருட்களை மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி நல்ல அதிகப்படியான டிஸ்கவுண்ட் கொடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். மக்களும் ரொம்ப வாங்கிட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. இல்லை, பட்டாசு கடைலாம் ஓரளவு ஓகே. வருஷம் நாங்கள் வருவோங்க. இதோட 3வது வருஷம் வர்றோம் எல்லாமே. ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வருஷத்தில் கடையில் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வருது. ஒருத்தவங்க எம்ஆர்பி ரேட் விற்கிறாங்க. ஒரு கடைக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே. புது வெரைட்டி நிறையா கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக நிறையா வந்துருக்குது. அந்த குழந்தைகளுக்கு நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் ஐட்டம் நிறைய வெரைட்டியில் நிறையா கொண்டு வந்துருக்குறாங்க. பார்க்கலாம் அந்த வருஷம் எப்படி போகுது. பட்டது மழை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சார், நாங்கள் நங்கநல்லூர்லேருந்து வரோம். ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கலான்னு வந்தோம். இங்கே இருக்க வெரைட்டிலாம் பார்த்தா ஒரு 30,000 கிட்ட வாங்கிட்டோம். நல்லாவுக்கு விலையும் கம்மியாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. எல்லாம் புதுசாக வந்திருக்கு. இந்த வருஷம் பேர்லாம் தெரியல, ஆனால் நிறைய புது மாடல் வந்திருக்கு. நாங்கள் எங்கள் காலத்தில் இந்த மாதிரி இல்லாமல் இந்த காலத்துக்கு நிறைய புது மாடல்லாம் வந்திருக்கு. நாளைக்கு வெடித்து பார்த்தா தான் தெரியும் என்னென்னலாம் வந்திருக்கு வெரைட்டி அப்படின்றது. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு இந்த 2 நாள் தான் நல்லா வியாபாரம். 30 ஷாப்புக்குமே நல்லா வியாபாரம். இந்த 2 நாள் நல்லா இருக்குது, வியாபாரம் நல்லா இருக்குது. எல்லாமே வெரைட்டிகள் புதுசாக இந்த வருஷம் நிறையா வந்திருக்கு. எல்லாமே மக்களுக்கு வாங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு திரும்பி நம்மகிட்ட வாங்கிட்டு போயிட்டு நல்ல விதமாக தீபாவளியை நல்லா கொண்டாடுறாங்க. கூட்டம் இந்த 2 நாள் நல்ல கூட்டம். 2 நாள் தான் நல்ல கூட்டங்கள். தீபாவளிங்கிறது இந்த 2 நாள் தான் தீபாவளி மாதிரி இருக்குது. இந்த ஆண்டு தீவுத்திடல் பட்டாசு விற்பனையை பொறுத்தவரையில் நேற்றும் இன்றும், அதாவது மழை பெய்யாத காலங்களில் மிகவும் ஜோராக பட்டாசு விற்பனை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் மழை பெய்யாவிடில் பட்டாசு விற்பனை தொடர்ந்து நடைபெறும் என்று சென்னை பட்டாசு வியாபாரிகள் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் செய்தியாளர் கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.